இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ரிஷி ஃபோன் பண்றான்? என்னடா இது, இங்க ரோடு பிளாக் ஆயிருக்கு. சரி, அந்த பக்கமா போறேன். ஹலோ. ரிஷி சொல்லு. என்ன சொல்றது? இல்ல அது சொல்லு. நீ தானே ஃபோன் பண்ண, ஏதாவது வேலையா? அப்போ நீ என்ன சொல்ல வர? வேலை இல்லாம நான் உனக்கு கால் பண்ண கூடாதா? இல்ல நான் ஒன்னும் அப்படிலாம் சொல்லல. நீ நீ எனக்கு தாராளமா பண்ணலாம். உனக்கு ஏதாவது வேலை இருக்கும்னு நினைச்சேன். நீ எனக்கு எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணலாம். அப்படியா? அப்ப எனக்கு வேலை வெட்டியே இல்லன்னு சொல்றியா? உன்கிட்ட போன்ல பேசுறது எனக்கு வேலையா? என்ன நீ ரொம்ப விசித்திரமா பேசுற. வேலையா ஃபோன் பண்றியான்னு கேட்டாலும் உனக்கு கோவம் வருது. நீ எப்ப வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம்னு சொன்னாலும் கோவம் வருது. அப்ப நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஏதாவது பேசு, நான் ஹாப்பி ஆகுற மாதிரி ஏதாவது பேசு. ஐ சீ. அப்படி நான் என்னத்த பேச? நல்ல விஷயம் தான். மனசை டச் பண்ணிட்டு போற மாதிரி நல்ல ஹாப்பி டாபிக். அம்மா, நீ எங்கயாவது வெளிய இருக்கேன்? ஆமா, வெளியில தான் இருக்கேன். ஏதாச்சும் வேலையா? மறுபடியும் வேலையா? இல்ல நான் உனக்கே புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் இப்ப கால் பண்ண. அது என்னன்னா, நான் ஒரு பெரிய வேலை பண்ணிருக்கேன். அதுக்காக நீ கண்டிப்பா என்ன பாராட்ட போற. அப்படியா? என்ன பண்ணன்னு சொல்ல. அப்படின்னு மகான் வேலை பண்ண. நான் வீட்ல இருந்து கிளம்பும் போது டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்தேன். ஆனா அது தப்பான டிஃபன் பாக்ஸா போயிடுச்சு. அதுல சாப்பாடே இல்ல. என்ன ரிஷி சொல்ற? உண்மையிலே இது மிகப்பெரிய மகத்துவமான விஷயம் தெரியுமா? டிஃபனை தூக்கும் போதே நிரம்பி இருக்கா இல்லையான்னு செக் பண்ண மாட்டியா? அவ்வளவு தூரம் யார் யோசிப்பாங்க லட்சுமி? நான் கிச்சனுக்கு போனா அங்க டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சு. அதுல உள்ள இருக்கா இல்லையா, ஹூ கேர்ஸ்? நான் எடுக்கும் போதே கொஞ்சம் கவனிச்சிருக்கணும், அத பாத்துருக்கணும். ஆனா நான் கவனிக்கல. சரியா சொன்ன. இதுக்காகலாம் கண்டிப்பா உன்னை பாராட்டியே ஆகணும். வெரி குட். இல்ல வெரி குட்னா அப்ப இப்ப சொல்லு, என்ன பாராட்ட எப்ப நீ ஆபீஸ்க்கு வர? நான் இப்ப வர முடியாது. வீட்டுக்கு வரதுக்கே எனக்கு நைட் ஆயிடும். நைட்டா? ஐ see. அப்படின்னா எனக்கு பாராட்டும் கிடைக்காது, எந்த பிரயோஜனமும் இல்ல. நானும் என்னதான் பண்றது? ஆக்சுவலி நான் ரொம்ப பிஸியாவே இருக்கேன். சரி விடு, நோ வரிஸ். நீ ப்ளீஸ் ஸ்ட்ரெஸ் ஆகாத. நான் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் வெளிய இருந்தே வாங்கிக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாத. பத்திரமா போ. அண்ட் ப்ளீஸ் நீ உன்னை பாத்துக்கோ. நீயும் உன்னை பாத்துக்க. ஓகே, பை. பாய். உண்மையிலே ரிஷி ரொம்ப நல்லவன். அவனுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை இருக்கு. அவன் டிஃபன் பாக்ஸ மாத்தி எடுத்துட்டு போயிட்டான். ஆனா டிஃபன் பாக்ஸ கொண்டு வந்து கூடன்னு கேட்கவே இல்லையே. சரியான பைத்தியம். ஆஷிஷ், அதோ அவதான் லக்ஷ்மி. ஆர் யூ ஷூர்? லக்ஷ்மி தானே? வெரி ஃபன்னி. நான் மலிஷ்கா இல்ல, எனக்கு கண்ணு தெரியும். அவதான் லக்ஷ்மி. அண்ட் லக்ஷ்மியை பார்த்தாச்சுன்னு மலிஷ்காக்கு மெசேஜ் பண்றேன்.